வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்றைக்கி நாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு சிறப்பு பலன்களாக அடுத்த 60 நாட்களுக்கு உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கோச்சார நிலவரப்படி தரப்போகுதுன்றதை இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும். மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான். அடுத்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் இந்த 60 நாட்களில் பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்களுடைய பிடியில தான் உங்களுடைய எல்லா கிரகங்களுமே அமைந்திருக்கின்றன. அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலனை கொடுக்க போகுது? இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். மிதுன ராசி அன்பர்கள் ஏற்கனவே நிறைய ஒரு வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்களுடைய திறமைகளை எல்லாம் எல்லாமே செஞ்சுட்டு தான் வந்துட்டு இருக்கிறீங்க. ஆனாலும் அதற்குண்டான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காத ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு கடந்த ஒரு 3 வருடமாக இருந்துட்டு இருக்கு. எவ்வளவோ செய்கிறேன் மேடம், ஆனாலும் பார்த்தீங்கன்னா எனக்குண்டான பலன் கிடைக்கல. நான் ஒரு 100% உழைச்சேன்னா அதில் எனக்கு பலன்கள் பார்த்தீங்கன்னா 25% தான் கிடைக்குது. ஆனால் என் கூடயே இருக்கிறவங்க, என் கூடயே டிராவல் பண்ணுறவங்க, என்னுடைய சக ஊழியர்கள் கூட என்னை விட அதிகமாக, என்னை விட குறைவாக தான் உழைக்கிறாங்க. அவர்கள் என்னை விட ஒரு 50% கம்மியாக தான் உழைக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு பலன்கள் பார்த்தீங்கன்னா உடனே எல்லாமே கிடைக்கிது. எனக்கு அந்த மாதிரியான பாக்கியம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனராசி என்பர்களுக்கு நீங்கள் கவலையப்படாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையாகப்பட்டது அந்த எப்படி ஒரு கல்லில் அந்த சிற்பி செதுக்கிறாரோ, ஒரு வடிவம் ஆக்குறாரோ, அந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த தெய்வமாகப்பட்டது உங்களுடைய வாழ்க்கையை, அதாவது கலைநயத்தோடு உங்களுடைய வாழ்க்கை செதுக்கப்படுகிறது. ஒவ்வொரு நொடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உங்களுடைய வாழ்க்கையாகப்பட்டது அந்த சிற்பி கல்லை செதுக்குவது போல தான் உங்களுடைய வாழ்க்கையும் செதுக்கப்படுகிறது. எந்த இடத்துல நீங்கள் எப்படி இருக்கணும், இந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ அசிங்கப்படுறீங்கன்னா அதற்கு உண்டான காரணங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எதனால் நம்ம இவ்வளோ அவஸ்தைப்படுறோம், எதனால் நம்ம இவ்வளோ அசிங்கப்படுறோம் அப்படின்ற ஒரு முழுமையான காரணத்தை தெரிந்து கொண்டு நீங்கள் அதிலிருந்து வெளியில் வருவதற்கு உண்டான முயற்சிகள் எல்லாமே எடுத்தாலே போகிறோம். ஆட்டோமேட்டிக்காக இந்த 60 நாட்கள் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருக்க போகுது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் நிறைய கடன்கள் பட்டிருக்கிறீங்க. நிறைய கடன்கள், கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நிறைய கடன்கள். ஏன்னா நீங்கள் ஒரு தொழில் செய்யலை, 3 தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க. அந்த 3 தொழிலில் இருந்தும் வரக்கூடிய வருமானத்தில் எது ஒன்று நின்னாலும் நமக்கு அடுத்தபடியாக ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும். அது அந்த நோக்கத்தோடு தான் நீங்கள் அந்த 3 தொழிலையும் செய்கிறீங்க. ஆனாலும் அந்த 3 தொழிலும் ஒரே நேரத்தில் அப்படியே ஆன் தி ஸ்பாட் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் அந்த 3 தொழிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு சரிவடைந்த நிலையில் இருக்கிறது. எந்த தொழிலும் இருந்து உங்களுக்கு வருமானமே வரக்கூடிய ஒரு நேரமாக இல்லை. அந்த அளவுக்கு ஒரு சரிவை சந்தித்த இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு, ஏன்னா அஷ்டம சனி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு கொடுத்துருக்குது. இதுலேயே மிதுன ராசி அன்பர்கள்லேயே ஒரு சில பேருக்கு தான் இந்த மோசமான ஒரு சூழ்நிலை. நிறைய பேர் அவங்க அந்த அஷ்டம சனி முடிஞ்சு அந்த அஷ்டம சனிலேயே நல்லா இருந்து அதுக்கப்புறம் அந்த அஷ்டம சனிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வருட காலத்திற்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருப்பீங்க. வருமானமே இல்லாமல், தொழில் ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலையில் இருந்து, தொழிலில் இருந்து வர வேண்டிய வருமானம் இல்லாமல், இந்த மாதிரி எல்லாம் ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருப்பீங்க மிதுன ராசி என்பர்கள். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஏன் இவ்வளோ ஒரு மாற்றங்கள்? அதாவது அஷ்டம சனி நடக்கும்போது உங்களுக்கு ஒன்றும் பண்ணலை, இப்போ அஷ்டம சனியிலிருந்து நாங்கள் வெளியில் வந்துட்டோம், அப்படி இருந்தும் எங்களுக்கு அந்த பிரச்சனைகள் அப்படியே இருக்குது, எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் அப்படின்னு சொல்கிறவர்களுக்கு உங்களுடைய தசாபுத்தி ஏதாவது தேவையில்லாத தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு தசாபுத்திகளாக தான் இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தில், உங்களுடைய ஜாதகத்தின் ரீதியாக உங்கள் கிரகங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களுமே வலுவிழந்து இருக்கும். அப்படி இருந்தால்தான் ஒழிய உங்களால் இந்த நிலைமையிலிருந்து வெளிவர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க. எந்த கிரகமும் வலுவிழந்து, எல்லா கிரகமும் வலுவிழந்து ஏதோ ஒரு கிரகங்கள் மட்டும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிலைமையில் இருக்கும். அந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி நடக்காமல் இருக்கும். இப்படிலாம் இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த 60 நாட்கள் உங்களுக்கு கிரகங்கள் வலுவிழந்து இருந்தாலும் கூட அந்த வலுவிழந்த கிரகத்தின் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. நிறைய பேர்
2 வருடத்திற்கு முன்னாடி வேலையை இழந்தவர்கள், பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனியில் லே ஆஃப் மூலமாக வேலை இழந்தவர்கள், பெரிய பெரிய பதவியில் இருந்து அந்த பதவியிலிருந்து விலகி தானே விலகி முன் வந்து என்னால் இனிமே இந்த கம்பெனியில் வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி விலகி வெளியில் வந்தவர்கள், இன்னும் வேலை கிடைக்காமல் எவ்வளவோ நீங்கள் வாய்ப்புகளை தேடி அலைஞ்சாலும் நாளுக்கு நாள் மாதத்துக்கு மாதம் உங்களுடைய அலைக்கழிப்புகள் அதிகமாகிக்கிட்டே இருக்குதே தவிர உங்களுடைய அலைச்சல்கள் குறையவே இல்லை. அந்த அளவுக்கு உங்களுடைய வேலை வாய்ப்புகள் மிகப்பெரிய தடைகள், மிகப்பெரிய ஆபத்துகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருந்துட்டு இருக்கிறீங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள். இப்படிப்பட்ட இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 60 நாட்கள்ல நீங்க நினைச்ச வேலை கிடைக்காட்டிலும் உங்களுக்கு வேலை வாய்ப்புன்றது இந்த நேரத்துல காத்துட்டு இருக்குது. இந்த வேலை வாய்ப்பின் மூலமாக உங்களுடைய வருமானம், உங்களுடைய வாழ்க்கை தரம் நீங்க நினைச்சதை அடையக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்க போகுது இந்த 60 நாட்கள்ல. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு 4ஆம் இடத்துல அந்த கேது பகவான் இருக்கிறதுனால வீடு வாங்கும் போது எப்போதுமே மிக ஒரு கவனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கணும். ஏன்னா உங்களுடைய அஷ்டமாதிபதி இப்போ வக்ரம் பெற்று இருக்கிறார். வக்ரம் பெற்று இருக்கும்போது அந்த வீட்டின் மூலமாக, ஏன்னா வக்ர கிரகங்களோடு சேர்க்கை பெற்றுரும் இந்த காலகட்டத்தில். சனி வக்ரமா இருக்கிறாரு, ராகு வக்ரம், கேது வக்ரம், இந்த 3 கிரகங்களும் ஒன்றுக்கொன்று ஒரு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக தான் இருக்கும். அதனால நீங்க அந்த வீடு வாங்கும் விஷயத்தில் இருக்கக்கூடிய இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் ஒரு தெளிவான ஒரு சிந்தனையோடு வாங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கணும். அப்படி வாங்கிட்டீங்கன்னா உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இல்லை ஒரு தெளிவாக இல்லாமல் வாங்கினீங்கன்னா, ஏதோ ஒரு குழப்பத்தோடு வாங்குறோம், நமக்குன்னு ஒரு வீடு இருக்கணுமே அப்படின்னு நினச்சி நீங்கள் வாங்கினீங்கன்னா அதில் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இருக்கும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமண வாய்ப்புகள், இப்போ தான் வேலைக்கு போய் செட்டில் ஆகிருக்கிறான், அவனுக்கு திருமணம் ஏற்பாடு பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண ஏற்பாடுகள் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை சாதகமாக இருக்குது. ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனைகள் இருந்தாலும் அது சுமூகமாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்க போகுது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. ஏன்னா இந்த கணவன் மனைவி மிதுன ராசியில் இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரே குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க. எந்த முடிவு எடுக்கிறது, ஏதாவது ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷன் குடும்பம் சம்பந்தமாக வரும்போது யார் முடிவெடுத்தாலும் அது தப்பான ஒரு சூழ்நிலையில போயிட்டா அப்புறம் நம்மளை தான் பிளேம் பண்ணுவாங்க. அதனாலேயே சில முடிவுகள்லாம் நீங்க எடுக்காம விட்டுட்டீங்க. அதிலிருந்து சில பிரிவுகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகிடுச்சு மிதுன ராசி என்பர்களுக்கு. பயப்பட வேண்டாம், மிகப்பெரிய அளவில் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு நடக்காது. சில பேருக்கு இந்த தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள்னால டைவர்ஸ் வரைக்கும் போயிருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல அந்த கேது பகவான் அந்த மாதிரியான ஒரு சட்ட சிக்கல்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமா இருந்திருக்கும். அது எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு குழந்தை பேர் இல்லாமல் ஐவிஎஃப் மூலமாக குழந்தை பேர் ஏற்படக்கூடிய ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்கு. சில பேர் 2 வருஷமாக 3 வருஷமாக 4 வருஷமாக நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம், ஆனாலும் எங்களுக்கு குழந்தை பேர் இல்லை, எங்களுக்கு ஐவிஎஃப் மூலமாக குழந்தை பெற்றுக்கிறதுல எங்களுக்கு இஷ்டமே இல்லை, எங்களுக்கு இயற்கையாகவே குழந்தை பேர் பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறவங்க நீங்கள் 4 வருடத்திற்கு 5 வருடத்திற்கு மேலாக போயாச்சுனாலே நீங்கள் கண்டிப்பாக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதற்கு இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு முதல்ல சொல்ல போனோம்னா உங்களுடைய கணவன் மனைவி அந்யோன்யம் பார்த்தீங்கன்னா மிக குறைவாக இருக்கின்ற காலங்களாக தான் கடந்த 2 வருடங்கள் இருக்கு. முதல்ல நீங்கள் 2 பேரும் மனதால் ஒத்துப்போங்க, அந்த குழந்தைகளுக்காக நம்ம சந்தோஷமா இருக்கணுமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகளே இல்லை. நீங்கள் என்னைக்கு கணவன் மனைவி அந்யோன்யமாக இருக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு குழந்தை பேர் ஏற்படுவதற்குரியான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதில் இந்த 60 நாட்கள் மிக சாதகமான ஒரு சூழ்நிலையாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளை நீங்கள் பேசி தீர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உண்டான அந்த வாழ்க்கையாகப்பட்டது அடுத்த ஒரு டெவலப்மெண்ட்டை நோக்கி செல்வதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு.
இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு நீங்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணணும். ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமை வெத்தலை மாலை போட்டுட்டு வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க. குழந்தை பேர் இல்லைன்னு நினைக்கிறவங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா தொழிலில் தடையாக இருக்குது, தொழிலில் தடை இருக்குது, வருமானம் வரமாட்டேங்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா கடன்கள் நிறைய இருக்குது, இப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மிதுன ராசி என்பர்கள் ஆஞ்சநேயருக்கு ஒரு 21 நாள் விரதம் இருங்க. விரதம் இருங்கன்னா நீங்கள் சாப்பிடாம இருக்கணும்னு ஒன்றும் சொல்லலை. நீங்கள் அதாவது நான்வெஜ் சாப்பிடாம, இறைச்சி சாப்பிடாம, அந்த ஒரு வெஜிடேரியனாக இருந்து அந்த ஒரு 21 நாட்கள் விரதம் இருந்து அந்த வெத்தலை மாலையை 21 நாட்கள் சாத்துங்க அந்த ஆஞ்சநேயருக்கு. உங்களுடைய பிரச்சனைகள், நீண்டகால பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருக்க போகுது அடுத்த 60 நாட்களுக்கு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள் இதை செஞ்சுட்டு வந்தாலே போதும், மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. நீங்கள் மிதுன ராசி அன்பர்களாக இருக்கிறீங்களா? உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜாதகம் இல்லை, ஜாதகம் எழுதணும், அடுத்து எங்களுடைய ஜாதகம் தொலைஞ்சு போச்சு, எங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு என்னை தொடர்பு கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.